மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, நாளை மறுநாள் நீங்கள் சுதந்திர தின கொடி ஏற்றும் பொழுது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்லிக் கொண்டேதான் நீங்கள் கொடியேற்ற வேண்டும். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நடப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். ஆக இன்று பிறந்தநாள் விழா காணும் கல்யாணம் தலைவர. ஆக இன்று திருமணமாக இருக்கும் இந்த தம்பதியினர்களுக்கு இந்த டாடியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது தேராது, என்னது இது? அதான் எனக்கு தெரியல. இது விளங்காது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சட்டசபை நடந்துகிட்டு இருக்குது. பட்ஜெட் தாக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா தாக்கல்ல இருந்து தாக்குதல் திமுக தாக்கல் வரைக்கும். ஆமா, அது இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. ஒரு அமைச்சர் பெருமக்களாக எப்படி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் எப்படி பண்றாங்க? என்ன ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கிறாப்ல சட்டமன்றத்துக்குள்ள இல்ல? அது யாரு? சட்டையை போட்டா அடிக்கிறதுல சட்டை கிழிஞ்சிட்டு அவங்க அப்பா மாதிரி வெளியில வந்துடக்கூடாது டிஷர்ட் போட்டு ஒரு ஆள் வராருல, அவர். நீங்க பெரிய அறிவாளியே. சரியான பெஸ்ட் டைம்ல பேசலாம்னு ரிசர்வ் பண்ணி. ஆமா, அதுக்கு முன்னாடி பேசினாக்கா என்ன கேஸ் வாங்கணும்னு கேட்டுருவாங்கல்ல. என்ன கேஸ் வாங்கினாரு? பொம்பளை கேஸுங்கய்யா. சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறான். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனா சொல்றேன். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. கேள்விக்கு 2 பதில் சொல்றேன். 35 லட்சம் வேலை உருவாக்குன்னு சொன்னாங்க. 4 லட்சம் வேலை கூட உருவாகல, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சேர்த்து. அப்படி வேலை கிடைச்சிருந்தா இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாலும் ஏங்க ஒரு அரசியல் புரட்சிக்கு நோக்கி வரும்? வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லங்க. ஆமாங்க, புரட்சி. எம்எல்சி சிஎம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் தோத்த புரட்சி இது. இது ஒரு புரட்சி. இந்த எல்லா ஐயா காமராஜர் தோத்துட்டு அரசியல் பண்ண போயிட்டாரு, அழுக போல. வித்தியாசம் இருக்கு. அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு, உட்கார்ந்து அழுதுட்டு இல்ல. திமுகவின் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க, சட்டமன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க, 5-6 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியாத அரசியலா? அவங்கள பேசவே விடுறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு பேசுனாங்க அப்படின்னா உடனே எந்திரிச்சுன்னு ஒரு ஆளுக்கு 5 பேர் அடிக்கிறதா? ஒரு ஆள் பேசுறாரு, ஒரு 5 அமைச்சர்கள் வரிசையா எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு பதில் பேசுறாங்க. எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி ஒரு முக்கிய செய்தியை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் என்ன கேட்கலாம்? எனக்கு நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்கலாம், இல்லையா? எனக்கு இவர்தான் அரசு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்று ஒரு குற்றவாளி கேட்க முடியுமா? நான் ஏன் கூட தான் போவேன். என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போறேன், இவர் கூட தான் போறேன் அடம் பிடிக்கிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தான் போவேன். தொடர்பு எல்லைக்கு வெளியே போன செந்தில் பாலாஜி அப்படின்னு போட்டு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான செய்தி. நீ தான் செந்தில் பாலாஜி, இப்போ உனக்கு என்ன எதிர்காலம் சொல்லு? கடந்த முறை அமலாக்கத்துறை வந்தபோது 45 கட்டோடு வீடியோ போட்டிருக்கு. இப்போது வீடியோலாம் வேணாம், ஆடியோவாவது வெளியிடுங்கன்னா அது கூட இல்லை. சரி, இங்கேயே தொடரலாம் என்றால் என்ன எதிர்காலம் சொல்லுங்க? இப்ப என்ன ஃபியூச்சர் உங்களுக்கு? ஏறி அடி கபிலான்னு சொல்லுவான், இது நம்ம காலம் பாத்துக்கலாம்னு சொல்லுவான். ஏறி கீறி அடிச்சிடாதீங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு காலமே கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு டாஸ்மாக்ல போயிட்டு எல்லாத்திலையும் காசு வாங்கி மட்டும் தான் கொடுத்தேன், அதையும் கண்டுக்க மாட்டீங்க. அதுவும் கண்டுக்க மாட்டீங்க. அந்த வழக்கு நெருக்குகிறது. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்குறது, அந்த வழக்கு நெருக்குது. எதுவுமே முடிச்சு கொடுக்க மாட்டீங்க, உதவ மாட்டீங்க. நான் இங்க 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? ஆமா, அமலாக்கத்துறை ஒரு பக்கம் நெருக்குகிறது, டாஸ்மாக் வழக்கு நெருக்குகிறது, மாநில அரசு நெருக்குகிறது. சரி, இப்போ ஒரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவரும் தம்பியும் தாவேக்கல போனா சேர்த்துப்பாங்களா? மாட்டாங்க சார். ஏன்னா பர்சனல் பகையா பாக்குறாங்க. கரூர் இன்சிடென்ட். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். சரி, அதிமுக போலாமா? ஏற்கனவே இருந்த இடம் தானே. அங்க போய் தெருவுக்கு போறேன், அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. அறிவுகட்டத்தனமா ஏதாவது சட்டமன்றத்தில் பேசுறேன்னு சொல்லி பேச வேண்டியது, அடி வாங்க வேண்டியது, மாறி மாறி. திமுக காரங்க அறிவுகட்டத்தனமா பேசுறாங்க. அறிவோட பேசுறாங்களா?
அவங்க 5-6 முறை எம்எல்ஏ என்ன துறைனே தெரியாம சாமி துறை அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு. சாமி துறையா அது? அறநிலைத்துறை தானே. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. ஸ்டாலின் அவர்கள் எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பேசுறாங்க சட்டமன்றத்துல ரொம்ப தைரியமாக. எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார்னா அப்பா 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 ஐயோ எல்லாரும் குப்பை தொட்டில குழந்தைய போடுவாங்க, ஆனா இவனுங்க அப்பா போட்டு போயிட்டானுங்க. பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1000 ரூபாய் பணம் வாங்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்ற இதுல இருக்கிறாரு. 1000 அந்த 1.30 கோடி பெண்களுக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் காசு இருக்கிறாரு. பெண்கள் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா சமீபமா? சொல்றாங்களா? சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? திமுக திரும்ப வேணும்னு கேக்குறாங்க. திமுக திருந்த வேணும்னு கேக்குறாங்களா, திரும்ப வேணும்னு கேக்குறாங்களா? அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறி மீண்டும் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் அப்படின்னு மக்கள் வந்து முழக்கமிடுறாங்க. எங்க உதயநிதியை கூப்பிட்டு போனப்பே ஒரு பயிலும் முழக்கடல, அப்படியே சம்பிக்க போது, இதாக போது, அதாக போது. சம்பிச்சு போச்சு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அரெஸ்ட் பண்றதா இருந்தா 12 மணிக்கு மேல பண்ணிக்கங்க. எதனால சொல்லியிருப்பாங்க? அது எதனால சொன்னாங்களோ. ஆனா 12 மணிக்கு மேல ஆனவனே கடை திறந்தவனே இவங்க தான் எல்லாத்தையும் குடிக்க வச்சு பழகிட்டாங்க. ஒரு பயம் வரல உதயநிதியை கைது பண்ணேன்னு சொல்றதுக்காக எல்லா பேரும் அங்க போயிட்டாங்க. பாதி பேர் அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டியாடா. ஆல்ரெடி உன் ஃபேஸ் கறி பூசின மாதிரி தானடா இருக்கு. அவர் விஜய் வந்து வணக்கம் வைக்கிறாரு. அதுப்ப அப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இது ஆபாசமான நடத்தையாக உங்களுக்கு தெரியவில்லையா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். விஜய் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றாரு? திருப்பி ஒரு ரவுண்டு போறாரு. இன்னொரு வணக்கம் வச்சுக்கோங்க, வாங்கிக்க. அப்போ உட்காந்துருக்காங்க. சோ அப்ப அவருக்கு தெரியுது, எனக்கு நீ திரும்ப வணக்க வைக்கலனா என்னுடைய தரம் தாழ்ந்துராது தம்பி, நீ தான் அம்பலப்படுவ அப்படின்னு. அடி விழ போறது என்னமோ எனக்கு தாண்டா. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போடா.